Hi students, in this video you are going to learn about chapter 14 continuation Python program to import C++. ஸோ ஒரு C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, that only we are going to see in this video. To import C++ program into Python program, we need three modules. So first one is a OS, second one is a sys, and third one is a get opt. So already you learned about a Python program, that is a basic Python program, how to write a simple Python program that you learned in the previous chapter. So in this chapter you are going to learn about these three modules, OS, sys and get opt. So previous video you learned about sys module. This video you are going to learn about Python's OS module. So the OS module in Python provides a way of using operating system dependent functionality. OS அப்படின்னா என்னது, operating system. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். For example, I can create a folder with the help of this OS module. I can delete a folder. Then same time I can rename, that is I can change the name of the existing file or folder. இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ்வலாக பண்ணுறது தான். But with the help of this module also we can do all these works. So that's why it's named as a OS module. It is acting as an interface between our Python program and the Windows operating system. So which system we are working, that system, what operating systems are there, that is the Windows operating system. Mostly எல்லா கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக நம்ம என்னென்ன ஒர்க்ஸ்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பண்ணுவோமோ the same thing we can do with the help of this OS module. The function that the OS module allows you to interface with the Windows operating system where Python is running on. ஸோ எந்த மிஷினில், அதாவது எந்த கம்ப்யூட்டரில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுறோமோ அந்த பைத்தான் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுற சிஸ்டமோட ஓஎஸ் தான் என்னது, விண்டோஸ் ஓஎஸ், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹூ இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS module. Here in the OS module we have one function that is a system. இங்கே பார்த்தீங்கன்னா os.system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் என்ற மாடியூலில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ண போகிறோம். Execute the C++ compiling command in the shell. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் C++ ஆட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு நம்ம பார்த்தோம். பேசிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ we are using min.gw, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அங்கே நம்ம என்னன்னு சொல்வோம், ரன் டெர்மினல் அப்படின்னு சொல்வோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்வோம். ஸோ we have two more operating system, யுனிக்ஸ் அண்டு லினக்ஸ். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம என்னன்னு சொல்வோம், ஷெல் அப்படின்னு சொல்வோம். பட் 3 ஆல்சோ சேம் ஒன்லி, நம்ம நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. யுனிக்ஸ் அண்டு லினக்ஸில் நம்ம ஷெல் அப்படின்னு சொல்வோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்வோம். min.gw இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரன் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த os.system மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷெல், அதாவது யுனிக்ஸ் அண்ட் லினக்ஸில் இருக்குது இல்லையா, அந்த ஷெல்லில் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம C++ ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணலாம். ஸோ we are using the command to compile the C++ ப்ரோக்ராம். இப்போ C++ ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்பைல் பண்ணுவோம்.
கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதாவது ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைலேஷனில் அது என்ன பண்ணும், நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கரெக்டாக, அதாவது சின்டெக்ஸ் வைஸ் வந்து அது செக் பண்ணும், கோடிங் வைஸ் செக் பண்ணும், நம்ம எழுதியிருக்க லைன்ஸ் எல்லாமே கரெக்டான ப்ளேஸில் நம்ம வச்சுருக்கோமா, கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ எவ்ரிதிங் இட் வில் செக். ஸோ எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் மீன்ஸ் the file is ready to the execution. The file is ready for execution. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணி எந்த ஒரு எரர் இல்லை அப்படின்னா தான் we can execute the C++ file. ஸோ நீங்கள் ஆல்ரெடி you learned about C++ program. ஸோ you used some IDE, அதாவது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ஜஸ்ட்டு நம்ம கம்பைல்னு கொடுப்போம், ரன்னு கொடுப்போம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கமாண்டு யூஸ் பண்ணுறோம். கம்பைல் பண்ணுறதுக்கு கமாண்டு, ரன் பண்ணுறதுக்கு கமாண்டு. ஸோ வி ஆர் யூஸிங் த கமாண்ட். ஸோ கமாண்ட் மீன்ஸ் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா யுனிக்ஸ் கமாண்ட் இருக்கும், சி கமாண்ட் இருக்கும், தென் இட் ஆல்சோ சப்போர்ட் C++ கமாண்ட்ஸ். ஸோ அந்த ஷெல் நான் சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா யுனிக்ஸ் கமாண்ட் இருக்கும், சி கமாண்ட் இருக்கும், ப்ளஸ் அந்த ஷெல் வந்து C++ கமாண்டையும் வந்து சப்போர்ட் பண்ணும். Next, for example, to compile C++ program, G++ compiler should be invoked. So நம்ம இங்கே min-gw அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன இருக்குது, G++ compiler இருக்குது. ஸோ whenever we are executing the C++ program, whenever we are compiling the C++ program, just we are calling, invoke means a call, we are calling the G++ compiler. So here we have a command. So how to write the os.system command they given here. os.system open the bracket G++ plus variable name 1, then hyphen mode plus variable name 2. ஸோ இங்கே closed bracket மிஸ் ஆகிருக்கு, closed bracket நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே வேரியபிள் நேம் 1ல் வேரியபிள் நேம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூ சேஞ்ச் தட். So now we will see what is this one by one. os.system. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், OS அப்படின்றது ஒரு மாடியூல், அந்த மாடியூலில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது, சிஸ்டம். இப்போ உங்களுக்கு OS மாடியூலில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ரன் டெர்மினலில் நீங்கள் dir எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். dir ஓப்பன் ப்ராக்கெட் OS க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஸோ இந்த கமாண்ட் மட்டும் நீங்கள் போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த OS மாடியூலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே os.system அப்படின்னா என்னது, OS மாடியூலில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன்டு இன் OS மாடியூல். நெக்ஸ்ட்டு G++. ஸோ G++னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இட் இஸ் எ கம்பைலர். வி ஆர் யூஸிங் திஸ் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் அண்டர் இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஆல்ரெடி யூ நோ தட். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ், யூனிக்ஸ். ஸோ லைக் தட் we have many operating system, but mostly which one we are using, Windows operating system. So Windows operating systemல நான் ஒரு C++ program compile பண்ணணும், run பண்ணணும் அப்படின்னா I need a G++ compiler. நெக்ஸ்ட்டு வேரியபிள் நேம் 1. ஸோ வேரியபிள் நேம் 1 அப்படின்னா என்னதுன்னா நேம் ஆஃப் த C++ ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .cpp இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் எ வேர்டு, தட்ஸ் ஆல். ஸ்ட்ரிங் இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம வேர்டு அப்படின்னு சொல்ல மாட்டோம், நம்ம என்ன சொல்வோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா C++ ஃபைல். ஸோ ஹவு ஐ கேன் ஐடென்டிஃபை திஸ் ஃபைல் இஸ் அண்ட் C++ ஃபைல், திஸ் ஃபைல் இஸ் அண்ட் பைத்தான் ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன். அதாவது C++ ஃபைல் நேமுக்கு பக்கத்தில் டாட் வச்சு சிபிபி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ .cpp அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்வோம். அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது C++ ஃபைலா இல்லை பைத்தான் ஃபைலா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ C++ ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா .cpp,
Python program ஓட extension பார்த்தீங்கன்னா .py. So with the help of this extension only we can identify what the type of the file, which type of file is that. So we can identify. ஸோ இங்கே வேரியபிள் நேம் 1 அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், C++ ப்ரோக்ராமோட ஃபைல் நேமை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், பட் எக்ஸ்டென்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு மோடு. ஸோ மோட் மீன்ஸ் இன்புட் மோடு, அவுட்புட் மோடு. ஸோ வி ஹாவ் 2 மோடு, இன்புட் அண்டு அவுட்புட் மோடு. ஸோ நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹைஃபன் போட்டு மென்ஷன் பண்ணுவோம். இன்புட்னா அவுட்புட்னா ஓ. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஓ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள் நேம் 2. ஸோ வேரியபிள் நேம் 2 இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த os.system இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அதை exe ஃபைலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த exe ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா வேரியபிள் நேம் 2 இந்த பிளேஸில் தான் என்ன இருக்கும், நமக்கு C++ஓட exe ஃபைல் வந்து நமக்கு இருக்கும். நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .exe இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நம்ம C++ ஃபைலை எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, os.system ஓப்பன் ப்ராக்கெட் G++. ஸோ ஆல்ரெடி it is a compiler. நெக்ஸ்ட் ப்ளஸ் cpp_ ஃபைல். ஸோ cpp_ ஃபைல் அப்படின்றது என்னது, C++ ப்ரோக்ராமோட நேம் ப்ளஸ் -o. இங்கே -o அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட், அ மோடு. ஸோ ஓ மீன்ஸ் அவுட்புட் மோட். நம்ம அவுட்புட் மோடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலை நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் exe ஃபைல். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், C++ ப்ரோக்ராமை G++ கம்பைலர் யூஸ் பண்ணி அதை கம்பைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவுட்புட் மோடில் நம்ம என்ன பண்ணுறோம், exe ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா G++ கம்பைலர் கம்பைல்ஸ் த ஃபைல் cpp_ ஃபைல் அண்ட் -o தட் இஸ் அவுட்புட் சென்ட் டு exe ஃபைல். ஸோ அது ஒரு exe ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அப்படின்னா கன்காட்டினேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், G++ அது ஒரு ஸ்ட்ரிங், cpp_ ஃபைல் அது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஹியர் வி ஹாவ் 4 parameters, தட் இஸ் அ 4 ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து we can add the numbers. ஸோ இப்போ 3 + 4 அப்படின்னா I can say as a 7. இப்போ a + b னா I cannot say the answer. So it is a character, it is a string. So what I am doing, if I want to join the string, if I want to connect the string, now I am using the plus sign. So here we can say that plus sign as a concatenation. So we are concatenating the strings, we are joining, we are combining the strings. So that's why we use it as a plus. நம்ம கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு லிஸ்ட்டாக வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ do you know now why we used a plus sign in that function? Okay. So in this video you learned about Python's OS module. Just you read 1 or 2 times. So this is a very important. That's all students. Thank you.